மீனம்மா மீனம்மா கண்கள் மீனம்மா, தேனம்மா தேனம்மா நானும் தேனம்மா. என்ன மீனுக்குட்டி, பாட்டெல்லாம் பலமா இருக்கு. என்ன செய்றீங்க? துணி காய போடுறீங்களாக்கும்? வாங்கட்டி முப்பெருந்தேவிகளா, கூட்டா சேர்ந்து வந்திருக்கீங்களே, என்ன விஷயம்? பாட்டி, உங்களுக்கு விஷயமே தெரியாதா? பட்டம்மா பாட்டி புதுசா மாடு வாங்கியிருக்காங்கல்ல. அதை சொல்றதுக்கு தான் கிளம்பி வந்தீங்களாக்கும். நல்ல மேக்கப்பு போட்டுக்கிட்டு. எனக்கு தான் விஷயம் தெரியுமே, அவ மாடு வாங்கிட்டு வந்தது. பாட்டி, பட்டம்மா பாட்டி ஒரு விழா வச்சிருக்காங்க, பால் விற்கிற திறப்பு விழா. நம்மளை எல்லாரையும் கூப்பிட்டுருக்காங்க, நம்ம எல்லாரும் போகணும். அப்படியாட்டி, சரி போவோம். எப்போ வச்சிருக்கா? பாட்டி, இன்னைக்கு தான் பாட்டி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் திறப்பு விழா, நம்மளாம் போவோம் வாங்க. இந்த மாலை குமரி துட்டு செலவு பண்ணி பால் வாங்க மாட்டாளே, இவ எப்படி வாரா? பால் ஓசில தருவான்னு நினைச்சாலோ? பாட்டி, பால் வாங்கலாம் நான் வரமாட்டேன். ஆனா உங்க பாட்டி இருக்காங்கல்ல, பட்டம்மா பாட்டி, முதல் நாள் ஆஃபர்னு எல்லாரும் 1 லிட்டர் பால் வாங்கினா 2 நாட்டுக்கோழி முட்டை இலவசமா தராங்களாம். அந்த முட்டைக்காக தான் வரேன். அதான பார்த்தேன். இல்லைன்னா நீ எச்சி கையால் கூட காக்கா ஓட்ட மாட்டிய. முட்டைன்னொன்னு வாயை பொழந்துக்கிட்டு வந்துட்டியாக்கும். இந்த பாட்டியை கூப்பிட வந்ததுக்கு நம்ம அப்படியே போயிருக்கலாம். சரி சரி விடுங்க, எல்லாம் நம்ம பாட்டி தானே. நம்ம பாட்டி கிண்டல் அடிக்காம வேற யார் கிண்டல் அடிக்க போறா? சரி வாங்க பாட்டி, வாங்க போவோம். வாரன் தங்கம், உன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ தான் என்ன உரிமையோட பாட்டின்னு சொல்ற. இவளுகெல்லாம் சும்மா வாய்க்கு தான் பாட்டின்னு சொல்றாளுக. ஆமா, பாட்டின்னு சொல்லிட்டாலும் அப்படியே சொத்தெல்லாம் எழுதி வச்சிட போறீங்க. எழுதி வைக்க என்ன டீ இருக்கு? இந்த ஓட்டை உளுந்த குடிசை தான் இருக்கு, வேணா தூக்கிட்டு போ. இதை தூக்கிட்டு போய் நான் என்ன செய்ய? ஒரு மீன் பிடிக்கிற போட்டை கொடுத்தாலாட்டும் நானாவது போய் தினம் கடல்ல மீன் பிடிச்சிட்டு வந்துகிட்டு இருப்பேன். வாயை பொழந்துக்கிட்டு நெல்லு, அதெல்லாம் கொடுக்க முடியாது. ஆமாம் பாட்டி, எங்களை கூட்டு போகிறேன்னு சொன்னீங்களே கடலுக்கு, என்னைக்கு கூட்டு போக போகிறீங்க? அடுத்த வாரம் போவோம் டீ. அடுத்த வாரத்தில் ஒரு நாள் சொல்கிறேன், வந்துருங்க எல்லாரும். போய் மீன் பிடிச்சிட்டு வருவோம். 2 நாள் ஆயிரும் டீ. வீட்டிலலாம் சொல்லிட்டு வந்துருங்க. ஆட்டும் பாட்டி, சொல்லிட்டு வரோம். சரி வாங்க, பட்டம்மா கோச்சுக்கிட போறா, அங்கே போவோம். காலங்காத்தாலே நல்லா தூங்கிக்கிட்டு இருந்தேன். இந்த ஆளு எழுப்பி கூட்டு வந்து கையில ஒரு சட்டியை கொடுத்து நிக்க விட்டுட்டாரு. என்னல ஆரஞ்சு மண்டையா, சல சலன்னு புலம்பிக்கிட்டு கிடக்க, பெசாட்டுக்கு நில்லுல. ஆட போங்க தலைவரே, தூக்கத்தை கெடுத்து எழுப்பி கூட்டிட்டு வந்து நிக்க விட்டுட்டீரு. உமருக்கு என்ன நிப்பீரு? எனக்கு எதுக்கு பாலு? நான் பெசாட்டுக்கு தூங்கி இருப்பேன்ல. எல பால் உனக்கு இல்லல, எங்க வீட்டுக்கு ஒரு ஆளுக்கு 1 லிட்டர் தான் தருவாங்களாம். அதனால தான் உன்னையே வந்து நிக்க விட்டுருக்கேன். ஒழுங்கா வாங்கி கொண்டு போய் வீட்டில் ராணிகிட்ட கொடுத்துரு. என்ன கொடுமை சரவணா! ஊரில் உள்ள மொத்த கூட்டமும் இங்கே தான் இருக்கு போல. பாத்தீங்களா மீனுக்குட்டி, என்னையே மட்டும் சொன்னீங்க, நான் மட்டும் இல்லை. இலவசம்னு தெரிஞ்ச உடனே ஊர்க்காரவுக எல்லாரும் வேலை வெட்டியெல்லாம் போட்டுட்டு ஓடி வந்துட்டாங்க. நல்லா கண்ணை திறந்து பாருங்க, நம்ம தலைவரும் நிற்காரு பாருங்க. ஏம்மா, நான் இலவசத்துக்காக வரலம்மா. அப்புறம் என்னத்துக்கு வரிசையில் காத்து கிடக்கிரு? முட்டை சும்மா தராங்கன்னு உடனே ராணி அக்கா விரட்டி விட்டுருப்பாங்க. ஏம்மா, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசாதீங்கம்மா. முட்டைக்காக வரலம்மா. பாலில் தண்ணி ஊத்தாம நல்ல பாலாக தராங்களாம், அதான் வந்தேன். இப்பெல்லாம் தண்ணி ஊத்தாத பால் எங்க கிடைக்கி? அப்படியா? பாலில் தண்ணி ஊத்தாமையா தராங்க? பரவாயில்லையே, பட்டூஸ் வியாபாரத்தில் புளியா இருக்கும் போல. என்ன, அங்கேருந்து இங்கே வரைக்கும் கூட்டம் நிற்கிது, இவ்வளவு பேர் நிற்காங்க, நம்ம லட்சுமி அக்காவும் மட்டும் காணுமே. வரலன்னா விட்டுறேன் டி, நம்மளுக்கே வரிசையில் நிற்க இடம் கிடைக்கல, அவங்க வேற வந்து என்ன செய்ய போறாங்க? என்ன செய்ய போகிறாங்களா? அவங்க பால் வாங்க வேண்டாமா?
நான் போய் கூட்டிட்டு வரேன். லட்சுமி பால் வாங்கலைன்னா இப்போ உலகமே அழிஞ்சிட போதாக்கும். மாடு அப்படியே பால் கறக்க மாட்டேன்னு ஊரை விட்டு ஓட போகுது. இருக்கிற ஆளுகளுக்கே வரிசையில் நிற்க இடத்த காணும். வந்துட்டு அழுக. மாலாக்கா, என்ன நிலை இல்லாமல் நிற்கிங்களே எதுக்கு? நீங்கள் மட்டும் பால் வாங்கினா போதுமோ? எல்லாரும் வாங்க வேண்டாமா? நான் போய் லட்சுமி அக்காவை கூட்டிகிட்டு வரத்தான் போகிறேன். போம்மா போ, போய் கூட்டிட்டு வந்து உங்க அக்காவை தலையில தூக்கி வச்சுக்கோ. ஏட்டி நீ போயிட்டீன்னா அப்புறம் வரிசையில உனக்கு இடம் கிடைக்காது. அது எப்படி எனக்கு இடம் கிடைக்காம போகும்? நான் இவ்வளோ நேரம் நின்றுருக்கேன். ஒழுங்கா என் இடத்த பார்த்துக்கோங்க. நான் போய் சீக்கிரம் லட்சுமி அக்காவை கூட்டிகிட்டு ஓடி வரேன். நாங்கெல்லாம் உன் இடத்த பார்த்துக்கிட முடியாதுமா. எங்களுக்கே பால் கிடைக்கோ இல்லையோ நின்றுக்கிட்டு இருக்கோம் நாங்கள். இவ இடத்த வேற பார்த்துக்கிடணுமா. இவளுக்கு போயிட்டு போயிட்டு வருவாளுங்க. நாங்கள் இடத்த பார்த்துக்கிட்டு அப்படியே வரிசையில் வேர்க்க விறுவிறுக்க நின்றுக்கிட்டு இருக்கணும். நல்லாத்தான் கிளம்பி வாராளுங்க. வேணா பின்னாடி வந்து நில்லுங்கம்மா 2 பேரும். தலைவரே, நீங்கள் என் இடத்த பார்த்துக்கோங்க. நான் போய் லட்சுமி அக்காவை கூட்டிகிட்டு வந்துடுறேன். ஏம்மா எனக்கு இதுதான் வேலையாம்மா. உன் வேலையை பார்த்துட்டு நீ போம்மா. ஓஹோ, எல்லாரும் சேர்ந்து சதி பண்ணுறீங்களோ? சரி சரி, இருக்கட்டும். உங்களுக்குன்னு ஒரு நேரம் வரும்ல, அப்போ உங்களை வச்சு கவனிச்சுக்கிடுறேன் நான் நல்லா. பாட்டி, மீனுக்குட்டி, என் இடத்த பார்த்துக்கிடுறீங்களா? ஆட்டோண்டி, போயிட்டு வா. லட்சுமியை தானே கூப்பிட போற, சீக்கிரம் கூட்டிட்டு வா. நான் இங்கன தான் நிற்பேன், இடத்த பார்த்துக்கிடுறேன். இந்த இப்போ போயிட்டு ஓடி வந்துடுறேன் பாட்டி. கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன், ஒரு 10 நிமிஷம்தான். ஏட்டி பேசாம இருங்கட்டி. அவ போட்டும், நம்ம முன்னாடி போய் பூந்துருவோம். சீக்கிரம் வாங்கிட்டு வீட்டுக்கு போவோம். ஆட்டும் ஆட்டும். ஏட்டி சாமந்தா, இங்க பாரு, உன்னைய பார்க்க ஊரே வந்திருக்கு. எல்லாருக்கும் பால் கொடுப்போமா? செண்பகமே செண்பகமே, தென்பொதிகை சந்தனமே, தேடி வரும் என் மனமே, சேர்ந்திருந்தால் சம்மதமே. பாட்டி பாட்டு பாடிட்டே கிடக்காதீங்க. பாலை சீக்கிரம் கொடுங்க. எவ்வளவு நேரம் ஆக்குறீங்க? பாலை கறந்து தர வேண்டாமா? மாட்டுக்கிட்ட இருந்து புடுங்கிய தர முடியும்? தண்ணி கலக்காத பால் யார் தருவா? நல்ல பொருள் வேணும்னா கொஞ்சம் காத்திருக்கத்தான் செய்யணும். அவ்வளவு அவசரம்னா கடையில போய் பாக்கெட் பாலை வாங்கி காய்ச்சி குடி. சரி பாட்டி கோவப்படாதீங்க. பாலை கொடுங்க. இந்தா 1 லிட்டர் பாலும் 2 முட்டையும் வாங்கிட்டு சந்தோஷமா போ. நன்றி பாட்டி. வா, நன்றி எல்லாம் எனக்கு வேண்டாம்ப்பா. பேரத்தால தாத்தா உட்கார்ந்திருப்பாரு. பாலுக்கு காசு அவர்கிட்ட கொடுத்துட்டு போ. ஆட்டும் கொடுத்துட்டு போறேன் பாட்டி. அடுத்த ஆளு வாங்கம்மா. ஏட்டி இங்கதான் டீ. வாங்க வாங்க. என்னம்மா இங்கதான் வாங்க வாங்கன்ட்டு கிடக்கீங்க? அண்ணாச்சி, நான் இங்கன தான் நின்றுக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் ஃபோன் வந்துச்சுன்னு அந்த பக்கம் போனேன். என்னை வரிசையில் விடுங்க. என்ன, நானும் இங்கன தான் நின்னேன். இப்போ தான் பாத்ரூமுக்கு போனேன். ஏம்மா என்ன போய் சொல்லிட்டு கிடக்கீங்க? நான் காலையில 5 மணில இருந்து இங்கே தான் வரிசையில காத்து கிடக்கேன். போய் வேற இடத்த பாருங்க. நல்லா ஏமாத்த வந்துட்டாளுங்க. என்னது, 5 மணிலேருந்து நிற்கிறா? அவ்வளவு நேரமாவா நின்றுக்கிட்டு இருக்கீரு? ஆமாம்மா, வேற எங்கிட்டாவது போங்க. என்ன, நாங்க 3 பேரு தான், வேற யாரும் கிடையாது. 3 பேர் மட்டும்தான். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்களேன். ஏம்மா போமாங்கிட்டு காலையிலே கடுப்பேத்த வந்துட்டாளுங்க. நாயை விட்டு கடிக்க விட்டுருவேன். ஓடிருங்க. வந்துருங்க டீ. வேற எங்கேயாவது போய் நிற்போம். வேற எவனாவது இழிச்ச வாய மாட்டாமையா போவோம். அங்கனுக்குள்ள போய் நிற்போம் வாங்க. ஏம்மா இங்க யாரும் இழிச்சவா எங்க இல்லம்மா. இங்கெல்லாம் நாங்க நிக்க விட மாட்டோம். வேறத்தால போய் நில்லுங்க. காலையில இருந்து கால் கடுக்க நின்றுக்கிட்டு இருக்கோம். வெயில் வேற மண்டைய பொழக்க ஆரம்பிச்சுட்டு நல்லா வந்து வரிசையில நிக்க பாக்கீங்களே. போங்கம்மா, போய் வரிசையில பின்னாடி நில்லுங்க. நம்மளுக்கு பால் கிடைக்காது போல. எல்லாரும் இப்படி நம்மள விரட்டி விடுறாங்களே. யாராவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நிக்க விடலாம்ல. நாங்க எதுக்குமா உங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணணும்? நாங்களே வரிசையில தானே நின்றுகிட்டு இருக்கோம். உங்களுக்கு மட்டும் என்ன ஸ்பெஷலா? போய் பின்னாடி நில்லுங்க. ஏட்டி ஓடிருங்க டி. இந்த ஆளு மந்திரவாதி. சூனியம் கிணியம் வச்சிட போறான். ஓடுங்க.
லட்சுமி அக்கா, லட்சுமி அக்கா, எங்க இருக்கீங்க? வீட்டில் ஒரு ஆளையும் காணும். இப்படி வீடை திறந்து போட்டுட்டு எங்க போயிட்டாங்க? இந்த பிள்ளைகளாவது கத்திட்டு சண்டை போட்டு கிடப்பாளுக, அவளுகளையும் காணும். வெறும் வீடா இருக்கு. திறந்து போட்டு போனா எவனாவது திருட வந்து திருடிட்டு போயிட்டா என்ன செய்வாங்க? இப்படி பொறுப்பில்லாம இருக்காங்களே. இங்க இருக்காங்களா? சோபா கடியில் பார்ப்போம். சோபா கடியில் போகிற உருவம் கிடையாது. இந்த பக்கம் பார்ப்போம். காலங்கத்தாலே வீட்டில் இல்லாமல் எங்கே போயிட்டாகம்மா? இவங்களை தேடி அலையிறது நம்மளுக்கு ஒரு வேலையா? லட்சுமி அக்கா, எங்கம்மா இருக்கீங்க? ஏட்டி நான் இங்கே தான் இருக்கேன், அடுப்பாங்கரையில். இந்த வாரேன் வாரேன். என்ன டீ கிறுக்கா பிடிச்சிருக்கு? காலங்காத்தாலே ஸ்பீக்கரை முழுங்கின மாதிரி கத்திக்கிட்டே கிடக்க, என்ன விஷயம்? நான் கத்துறது இருக்கட்டும், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏட்டி நான் மாவாட்டிட்டு இருக்கேன் டீ. என்னம்மா இப்படி கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் இருக்கீங்களே? என்ன டீ விடிஞ்சு விடியாம வந்து நின்றுக்கிட்டு பொறுப்பை பற்றி பேசிக்கிட்டு இருக்க? இப்போ தான் பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போனாலுவ. சரி மாவு அரைச்சி வச்சிருவோமேன்னு வந்தேன். அங்கே நம்ம ஊரே பாட்டிட்ட பால் வாங்க வரிசையில் காத்து கிடக்கு. நீங்கள் என்னடானா இப்படி அக்கறையே இல்லாமல் மாவாட்டிட்டு கிடக்கீங்களே. இப்போ இது ரொம்ப முக்கியமோ? ஆமா டீ, எனக்கு இதான் முக்கியம். உங்களுக்காக நான் அங்கே இருக்கிறவளுக்கிட்டலாம் சண்டை போட்டுட்டு உங்களை கூப்பிட ஓடி வந்தேன். என் வரிசையை கூட விட்டுட்டு தான் வந்தேன். நீங்கள் என்னடானா திட்டுறீங்க. அப்படியா டீ, எனக்காக வரிசையை விட்டுட்டு வந்தியாக்கும். சரி சரி அழாத, வாரேன், வா போவோம். இன்னைக்கு எப்படியாட்டு பாட்டிக்கிட்ட ஆட்டையை போட்டு 10 லிட்டர் பாலை குடிச்சிடணும். ஒரு 15 முட்டையை சாப்பிட்றணும். நாட்டுக்கோழி முட்டை பச்சையாக சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதனால நல்ல பாம்பு மாதிரி டொக்கு டொக்குன்னு அடித்து உடச்சி குடிச்சிட வேண்டியதுதான் எல்லாத்தையும். பாத்தீங்களா டீ, கொஞ்சம் முன்னாடி போய் நிக்கத்தானே பார்த்தோம், அதுக்குள்ள இப்படியே விரட்டி 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 வெளியே கொண்டு வந்து விட்டுட்டானுங்க. கடைசிக்கு வந்துட்டோம் வரிசையில. சரி இங்கனையாவது ஒழுங்கா வரிசையில நிற்போம். நம்ம போறதுக்குள்ள எல்லா பாலும் முட்டையும் காலியாக போகுது. என்னது இது, முட்டையும் கிடைக்காது பாலும் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இருக்காளுகளே. இவ்வளவு நேரம் வரிசையில நின்னது வீணா போயிருமோ? பாத்தீங்களா, நம்ம ஊரு டாக்டரும் ஒரு சொம்ப தூக்கிட்டு வந்துட்டாரு பாலுக்கு. போலீஸ்கார அக்காவும் தான் வந்து நிக்காக. நல்ல பால் கிடைக்குன்னா எல்லாரும் வரதான் செய்வாங்கம்மா. வந்துட்டாளுக. என்ன நெட்டச்சி, ரொம்ப நேரமா எல்லாரும் வரிசையில நிக்காகன்னு சொன்னேன். இங்க பின்னால கடைசியில நிக்காக. இப்பதான் வந்தாளுகளோ? ஏக்கா, அதுதான் எனக்கும் சந்தேகமா இருக்குக்கா. நான் உள்ளுக்கு தான் விட்டுட்டு வந்தேன். எல்லாரும் உள்ளதான் ஒன்றா நின்றுக்கிட்டு இருந்தோம். இவளுக்கிட்ட சண்டை போட்டுட்டு தான் நான் வந்தேன். உங்களை கூப்பிட போறேன்னு சொன்னேன். இடத்த கூட பிடிச்சிக்கிட மாட்டேன்னு சொன்னாளுங்க. நான் சண்டை போட்டுட்டு தான் வந்தேன்க்கா. இவளுக்கு எப்படி இப்போ வெளியே வந்து நிற்காளுகன்னு தெரியலையே. வாட்டி கிட்ட போய் விசாரிப்போம். ஏன் செல்வி, மாலா, ராதா, நீங்களாம் உள்ள முன்னாடி வரிசையில நிக்கீங்கன்னு நெட்டச்சி சொன்னா, நீங்க என்ன பின்னாடி கடைசியில நின்றுகிட்டு இருக்கீங்க? அந்த கதையை ஏன் கேக்கீங்க? இந்த மாலா பேச்ச கேட்டுக்கிட்டு முன்னாடி போய் பூந்துடலான்னு போனோம். அங்க ஒருத்தரும் எங்களை உள்ளே விடல. எல்லாரும் ரொம்ப நேரம் வரிசையில நிக்கணும்னு சொல்லி விரட்டி 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 இங்க கொண்டு வந்து விட்டுட்டாங்க. மீன்கார பாட்டியும் உங்க கூட தானே இருந்தாங்க. அவங்கள எங்க? நாங்க முன்னாடி பூந்து போகும்போது அவங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. நான் இங்கனே நிக்கமான்னாங்க. அதனால நாங்க விட்டுட்டு வந்துட்டோம். அப்படியா, சரி சரி, இங்கேயாட்டு ஒழுங்கா நில்லுங்க. ஏட்டி வா நெட்டச்சி, நம்ம போய் பின்னாடி நிப்போம். அப்புறம் அதுக்கு பின்னாடியும் ஆள் வந்துட போகுது. வாரேன். நீங்க போய் நில்லுங்க முதல்ல. ஏட்டி என்ன பேய் பிடிச்சிட்டா? எதுக்கு இப்படி சிரிச்சிட்டு கிடக்க? அது ஒன்றும் இல்லை மாலாக்கா. நான் லட்சுமி அக்காவை கூப்பிட போகிறேன், ஏன் இடத்த பார்த்துக்கோங்கன்னு கொஞ்சம் சொல்லிட்டு போனேன்ல. அப்போ என்ன சொன்னீங்கம்மா? நாங்களாம் பார்த்துக்கிட முடியாது, இஷ்டம்னா நெல், இல்லைன்னா போனேனே விரட்டி விட்டீங்கல்ல. இப்போ நீங்களே வந்து பின்னால் நிற்கீங்கல்ல. உங்கள் நிலமையே நினச்சேன், சிரிப்பு வந்துட்டு. எல்லாம் எங்க நேரம், நம்ம நேரம்லாம் ஒன்றும் இல்லட்டி. எல்லாம் இந்த மாலா பண்ண சதி. இவதான் நம்மள உள்ள பூந்து போவோன்னு முன்னாடி கூட்டிட்டு போறேன்னு ஏமாத்திட்டா. நான் முன்னால போறேன்னு கூப்பிட்டா நீங்க ஏமா வந்தீங்க? வராம அங்கனே நின்றுக்க வேண்டியது தானே. நல்லா போனோன்னு சொகுசா பாலை சீக்கிரம் வாங்கிட்டு போயிடலான்னு பின்னாலேயே ஓடி வந்தீங்க.
இப்ப பால் கிடைக்கலன்னு உடனே எல்லாத்துக்கும் மாலாதான் காரணமா. நல்லா வந்துட்டாளுங்க சொல்றதுக்கு. ஏமா என்ன இங்க கலாட்டா? பால் வாங்க வந்தீங்களா என்ன? 4 பொம்பளைங்க சேர்ந்தாலே இப்படிதான் வம்பு இழுத்துக்கிட்டே சண்டை போட்டு தலைவீங்களோ? ஒரு அதிகாரி நிக்க அந்த பையன் கூட கொஞ்சம் கூட இல்ல. வம்பு இழுத்துட்டு இருக்காளுங்க வம்பு. ஒழுங்கா நில்லுங்க, இல்லைன்னா வீட்டை பார்த்து போங்கம்மா. போலீஸக்கா, வருஷம் போகுது, முன்னாடி போங்க. அங்க நின்ன டாக்டர் உள்ள போயிட்டாரு, நீங்க அவர் இடத்துல போய் நில்லுங்க. ஆட்டும் ஆட்டும் போறேன். ஏட்டி நெட்டச்சி வா, நீயும் வந்து வரிசையில நில்லு, இல்லைன்னா இந்த இடமும் போயிட போகுது. வாரேன்க்கா, வாரேன். இங்க நடக்கிற கூத்தெல்லாம் பார்க்க ரொம்ப சாலியா இருக்கு. 10 லிட்டர் பால் குடிச்ச மாதிரி இருக்கு. அதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் ஏதாட்டு கூத்து நடக்கான்னு பார்ப்போம். பார்த்துட்டு வாரேன். எனக்கு பாலும் முட்டையும் கிடைச்சிட்டு. பாத்தியாட்டி மாலாக்கு இருக்கச்சி, உன் பேச்ச கேட்காம அந்த பாட்டி கூட நின்றுருந்தா இப்ப பாலை வாங்கிட்டு வந்திருக்கலாம். உன் பேச்ச என்னைக்கு கேட்கறோமோ அந்த காரியம் விளங்கவே விளங்காது. உங்களுக்கெல்லாம் நல்லது செய்யணும்னு நினைச்சேன்ல, என்னையே நானே செருப்பாலேயே அடிச்சுக்கிடணும். மாலாக்கா, செருப்பு வேணுமா? நல்ல பிஞ்ச செருப்பா இருக்கு. இனிமே நம்ம இவளுக்கு கூட நின்ன வேலைக்கு ஆகாது. நம்மளுக்கு அப்புறம் ஒத்த சொட்டு பால் கூட கிடைக்காது, ஒரு முட்டை ஓடு கூட கிடைக்காது. நம்ம நைஸா பின்னாடி வழியா போய் பாலையும் முட்டையும் தூக்கிட்டு ஓடிட வேண்டியதுதான். நம்மளுக்கு இது புதுசா என்ன? மாலாக்கா கோச்சுக்கிட்டு போயிட்டாங்க. அவ்வளோதான், பால் வேண்டாம் போல. நம்ம பேசுனதை கேட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிட்டு போல. வீட்டில் போய் அழுவாங்களோ? அவள் அது அழுவுறதாது. அவ மத்தவங்கள அழ வைக்கத்தான் தெரியும் அவளுக்கு. நல்ல பின்னாடி போய் வேற ஏதாட்டு வேலையை பண்ண போவா. சரிட்டி, ஒருத்தருக்கு ஒருத்தர் கோவப்படாம விட்டு கொடுத்து போங்க. இந்த பாலுக்கும் இந்த முட்டைக்கும் இந்த பொக்கவாய் தாத்தா தான் காவலாக்கும். அவர் நல்லா அந்த பக்கம் தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. நம்ம வேலையை காட்டுவோம். என்ன தாத்தா இருமுறாரு? ஒருவேளை இந்த பக்கம் திரும்பி பார்த்துருவாரோ? பாத்திரக்கூடாது. தூக்கியாச்சு. நைஸா திரும்பி ஓடிடுவோம். எப்படியும் கூடையில முட்டை ஒரு 50ஆவது இருக்கும், பால் ஒரு 25 லிட்டர் இருக்கும். இன்னைக்கு நம்மளுக்கு நல்ல வேட்டை தான். வரிசையில நின்றுருந்தா கூட 2 முட்டையும் 1 லிட்டர் பாலும் தான் கிடைச்சிருக்கும். இப்ப நம்மளுக்கு நிறைய கிடைச்சிருக்கு. மாலாக்கு எப்பவுமே ஒரு அதிர்ஷ்டம் இருக்கும். ஏம்மா, யாரது பாலையும் முட்டையும் தூக்கிட்டு ஓடுறது? நில்லுமா. ஐயையோ, கொஞ்ச நேரம் ஆர்வத்துல பேசிக்கிட்டு இருந்துட்டேன், இந்த கிழவன் பார்த்துட்டானே. ஓடிருமாளா? ஏட்டி மாலா, நில்லு. உன்னைய சும்மா விட மாட்டேன். பாலை வச்சுட்டு போ. போ கிழவா. ஏ பட்டம்மா, இந்த மாலா திருடி பால் கேனையும் முட்டையும் தூக்கிட்டு ஓடிட்டா. தினமும் காலையில பேப்பரை திறந்து படிச்சாலே ஒரே கொலை கொள்ளை, அவனை வெட்டிட்டான் இவனை குத்திட்டான்னு ஒரே இந்த செய்தியாத்தான் இருக்கு. ஒரு நல்ல செய்தியை என்னைக்காட்டு போடுறானுங்களா? சரி, விளையாட்டு செய்தியாவது படிப்போம். இவ காலையில காப்பி தர்றதுக்குள்ள மத்தியான வெயில் மண்டைய பொழக்க ஆரம்பிச்சிரும் போல. என்னைக்கு தான் போட்டு கொண்டு வருவாளோ? என்னங்க, காப்பி குடிச்சிட்டு பேப்பரை படிக்கலாம்ல? சூடு ஆறி போயிட்டுனா திரும்ப சூடு பண்ணிலாம் தரமாட்டேன். ஆட்டும். ஏற்கனவே வெயில் மண்டைய பொழக்கு, இதுல சூட காப்பி வேற குடிக்கணுமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னது யோசிச்சுக்கிட்டு இருக்கீரா? அப்புறம் எதுக்கு காப்பி கேட்டீரு? ஒழுங்கா குடிச்சிட்டு அடுத்த வேலையை பாரும். அப்பா, என்னம்மா பிரியா, எங்க கிளம்பிட்ட? என்னப்பா மறந்துட்டீங்களா? நீங்க தானே என்ன ஸ்கூலுக்கு போக சொன்னீங்க, அதான் கிளம்பிட்டு இருக்கேன். ஆமாம்மா, நான் தான் சொன்னேன், மறந்துட்டேன் பாத்தியா? சரி போயிட்டு வா. நல்லபடியா பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு நல்லபடியா வா. அம்மா போயிட்டு வரேன். சரி டீ, பார்த்து போயிட்டு வா. மத்தியானம் சோறு சூடாக கொடுத்து அனுப்புகிறேன். சரிம்மா. ஏனுங்க? என்ன சொல்லு? பிரியா தான் படிப்பை முடிச்சிட்டால, அவளுக்கு ஒரு மாப்பிள்ளைய பார்த்தா என்ன? என்னது, அதுக்குள்ள கல்யாணமா? அவ வேலைக்கு போக வேண்டாமா? படிச்சு முடிச்சிட்டு சும்மா வீட்டில் இருக்கணுமோ?
அவ வேலைக்கு போய் சம்பாதிச்சா நம்மளுக்கு நிறைய போகுது. ஏற்கனவே தேவையான பணம் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு அவளை வேலைக்கு அனுப்புறீரு? பணத்துக்காக அவளை வேலைக்கு அனுப்பலதாயே. அவளுக்கு ஒரு தன்னம்பிக்கை வரணும்ல. படிச்சு முடிச்சு சொந்த காலில் நிற்கணும்னு எல்லா பிள்ளைங்களும் நினைக்கத்தான் செய்யும். அதனால தான் அனுப்புகிறேன். அவளுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கட்டும், பள்ளிக்கூடத்துக்கும் ஒரு நல்ல டீச்சர் சிக்கட்டும். அது வரைக்கும் அவள் போய் பாடம் சொல்லி கொடுத்துட்டு வரட்டும். அவளை சும்மா கல்யாணம் கல்யாணம்னு உயிரை வாங்கிட்டு கிடக்காத. வாங்கம்மா வாங்க. என்ன காலங்காத்தாலே வந்திருக்கீங்க? பாட்டி என்ன அழுதுட்டு வரீங்க? லட்சுமி நீ சொல்லுடி. நானா? சரி நானே சொல்றேன் பாட்டி. தலைவரே, நேத்து பால் கடை திறப்பு விழா இருந்துச்சுல, அங்க வந்துட்டு எல்லாரும் பால் வாங்க வரிசையில நின்றுகிட்டு இருந்தோம்ல. அப்ப திடீர்னு மாலா வந்து பால் கேனு முட்டை கூட எல்லாத்தையும் மொத்தமா தலையில தூக்கி வச்சு கொண்டு ஓடிட்டா. ஐயையோ, அப்புறம் என்னாச்சு? நான் கூட நேத்து பால் வாங்கிட்டு வந்தேனே, பால் நல்லா இருந்துச்சே. ஆமா தலைவரே, கடைசியில வந்து எங்களுக்கெல்லாம் பால் கிடைக்கவே இல்லை. நாங்க வரிசையில நின்றுட்டு இருக்கும் போதே மாலை தூக்கிட்டு ஓடிட்டா. கடைசியில நாங்க பால் இல்லாம தான் திரும்பி வந்தோம். அவ திருந்தவே மாட்டாளோ? இப்படி வீடு வீடா தூக்கிட்டே அலைவாளோ? என்ன செய்ய அவளை? என்ன செய்யணுமா? பஞ்சாயத்தை கூட்டுங்க. ஆமாங்க, பஞ்சாயத்தை கூட்டி அதுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லுங்க. அவளுக்கு ஏதாட்டும் ஒரு தண்டனையே கொடுங்க, அப்பதான் திருந்துவா. சரி பாட்டி, நீங்க அழாம வீட்டுக்கு போங்க. நான் பஞ்சாயத்தை கூட்டி என்ன ஏதுன்னு விசாரிக்கேன். அவளுக்கு ஏதாட்டும் ஒரு தண்டனையை கொடுப்போம். நீங்க போயிட்டு வாங்க, கவலைப்படாதீங்க. சரி தலைவரே, உங்களை நம்பித்தான் போறேன். எனக்கு ஏதாட்டும் ஒரு நல்ல தீர்ப்பா சொல்லுங்க. சரிம்மா, கவலைப்படாதீங்க. நாளைக்கு பஞ்சாயத்து வைப்போம். இப்போ எல்லாரும் போயிட்டு வாங்கம்மா. ஆட்டும் தலைவரே, நாங்க கிளம்புறோம். பாட்டி வாங்க போவோம். இந்த மாலை சிரிக்கி எதுக்கு இப்படி இருக்கா? எல்லார் வீட்லேயும் போய் திருடி திருடி தின்னுக்கிட்டே அலையிறாளே. இவளை என்னதான் செய்யன்னு தெரியலையே. சரி, நாளைக்கு கூப்பிட்டு விசாரிப்போம். நீ சலச்சலன்னு புலம்பிட்டு கிடக்காத, போய் வேலையை பாரு. இவருக்கு என்ன எடுப்பா எடுக்கு? நான் எப்போ பார்த்தாலும் வீட்டில் வேலை செஞ்சுட்டே கிடக்கணுமோ? வேலை செய்ய தான் என்னைய கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்காரோ? இந்த ஆளுக்கெல்லாம் காப்பி கொண்டு வந்து கொடுத்தேன்ல, என்னையே சொல்லணும். காப்பியை போட்டு நம்மளே அங்கிட்டு ஒரு வாரமாக உட்காந்து குடிச்சிருக்கணும். என்ன ராணி கோச்சுக்கிட்டு போற? போயா பொல பார்த்த மனுஷா, உங்கூட பேசுறதுக்கு நான் அங்கிட்டு போய் 4 ஆட்டுக்குட்டிகிட்ட பேசிக்கிட்டு இருப்பேன். என்ன கோச்சுக்கிட்டு போறா? சரி, போய் சமாதானப்படுத்துவோம். மஞ்சு, நேத்து ஒரு டீச்சர் வந்தாங்கல்ல, அந்த டீச்சர் எப்படிப்பட்டவங்க? அந்த டீச்சரா? அவங்க தான் பள்ளிக்கூடத்திலேயே ரொம்ப அடிக்கிறவங்க. கணக்கு டீச்சர் வேற, ரொம்ப அடிப்பாங்க எல்லாரையும். பார்த்து இருந்துக்கோ. அப்படியா? அடிப்பாங்களோ? எனக்கு ஏற்கனவே கணக்குன்னா கொஞ்சம் வராதே. நானும் கொஞ்சம் கணக்குல வீக்கு தான். நம்ம கிளாஸ்ல யாரு கணக்கு நல்லா போடுவா? அந்த பின்னால மஞ்சள் கலர் மண்டை வச்சுட்டு ஒரு பையன் இருக்கான்ல, அவன் நல்லா போடுவான். அப்பனா கணக்குல ஏதாட்டு புரியல டவுட்டுன்னு அவன் சொல்லி தருவான்ல. அதெல்லாம் சொல்லி தருவான். சொல்லி தரலன்னா 4 தட்டு தட்டி சொல்லி தர சொல்லணும். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் பிள்ளைங்களா, எல்லாரும் வந்துட்டீங்களா? புக்கெல்லாம் எடுத்து மேலே வைங்க. சரி பிள்ளைங்களா, எல்லாரும் இங்கே பாருங்க. பாடத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் முதல்ல வாய்ப்பாடு கேட்க போகிறேன். சரியா? முதல்ல வாய்ப்பாடெல்லாம் நல்லா தெரியுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் பாடம் நடத்த ஆரம்பிக்கணும். ஏன்னா 9ஆம் கிளாஸ் வந்துட்டீங்கல்ல, வாய்ப்பாடு தெரியுதான்னு முதல்ல நான் செக் பண்ணணும். என்னது வாய்ப்பாடா? எனக்கு வாய்ப்பாடே தெரியாதே. எனக்கும் வாய்ப்பாடு தெரியாது. 2வது வாய்ப்பாடே சிக்கி திணறுவேன். டீச்சர் வேற எந்த வாய்ப்பாடை கேட்பாங்களோ தெரியலையே. என்னையே கேட்டக்கூடாதுப்பா, என்னையும் கேட்கக்கூடாது. இலை ஈக்கி குச்சி மண்டையா, உனக்கு வாய்ப்பாடு தெரியுமா? எனக்கு டீச்சர் கேட்கும்போது சொல்லித்தாரியா? எனக்கே தெரியாது.
டீச்சர் வாய்ப்பாடு கேட்பேன்னு சொன்னோன்னே எனக்கு கிடுகிடுன்னு நடுங்குது. நான் எப்படிலாம் உனக்கு சொல்லித்தர முடியும்? நீ வேணா எனக்கு சொல்லித்தா. ஏழை மஞ்சமுடி, டீச்சர் வாய்ப்பாடு கேட்டாங்கன்னா எனக்கு மெதுவோ சொல்லி கொடுன்னு நான் கேட்டு கேட்டு சொல்லிடுறேன். ஏன்னா எனக்கு வாய்ப்பாடுலாம் தெரியாது. எல்லாம் சொல்லி கொடுத்ததை பார்த்துட்டா டீச்சர் அடிப்பாங்கள. எவன் அடி வாங்குறது? நீ தெரிஞ்சதை சொல்லு, இல்லைன்னா பேசாம நெல்லு. யாரை முதல்ல கேட்கலாம்? அந்த புது பிள்ளையே கேட்போம். அவள் தான் நேற்று அழுதுட்டு கிடந்தா. பானு, எந்திரி, 7ஆம் வாய்ப்பாடு சொல்லு. 7ஆம் வாய்ப்பாடா? எனக்கு தெரியாதே. ஆரம்பிம்மா, சீக்கிரம் சொல்லு. எவ்வளோ நேரம்? ஓரேல் 7, ஈரேலா 27, மூவேலா 37, 4 4 தெரியலையே. 4ஏலா 47, 5ஏலா 57. என்னது? ஓரேல் 7, ஈரேல 27? என்னம்மா வாய்ப்பாடு படிச்சிருக்க? எந்திச்சு வாம்மா இங்கே. ஐயையோ, டீச்சர் உன்னை அடிக்க போறாங்க. பார்த்து கையை படக்குன்னு எடுத்துரு. என்ன? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. டீச்சர் அடிக்க போறாங்க. நான் போக மாட்டேன். நீ வாரியா, நான் வரட்டா? 7ஆம் வாய்ப்பாடு உனக்கு யார் சொல்லி கொடுத்தா? டீச்சர், நான் சொன்னது தப்பா டீச்சர்? எந்த ஊர்லம்மா ஈரேல 27ன்னு வரும், மூவேல 37ங்கிற? யார் சொல்லி கொடுத்தா உனக்கு? என்ன தப்பு தப்பாக படித்து வச்சிருக்க? கையை நீட்டு. டீச்சர் வேண்டாம் டீச்சர், அடிக்காதீங்க டீச்சர், விட்டுருங்க டீச்சர். நீட்டு கையை. நீங்களாம் அடி வாங்கினதான் திருந்துவீங்க. கையை நீட்டு. மெதுவா அடிங்க டீச்சர். வலிக்குது வலிக்குது, விட்டுருங்க, அடிக்காதீங்க. 2 அடி அடிக்கிறதுக்குள்ளே நீலி கண்ணீர் வடிக்க ஆரம்பிச்சிட்டாளுங்க ஐயா. ஒழுங்கா ஒரு 7ஆம் வாய்ப்பாடு தெரியல. மஞ்சு, நீ எந்திரிச்சு சொல்லு. போ, நீ போய் இடத்துல உட்காரு. நாளைக்கு 7ஆம் வாய்ப்பாடுன்னு ஒரு தடவை எழுதிட்டு வா. சரி டீச்சர். மஞ்சு, நீ வா இங்க. நீ நல்லா படிப்பேன்னு நினைக்கேன். 5ஆம் வாய்ப்பாடு சொல்லு. நல்ல வேலை 5ஆம் வாய்ப்பாட கேட்டாங்க. இதுதான் குழந்தை கூட சொல்லுமே. எனக்கு நல்லா தெரியும். நான் சொல்லிட்டு தப்பிச்சிருவேன். சீக்கிரம் சொல்லு. உனக்கும் அடி வேணுமா? எனக்கு தெரியும் டீச்சர், நான் சொல்றேன். ஓரஞ்சு 5, ஈரஞ்சா 10, மூவஞ்சா 15, நாலஞ்சு 20, ஐயஞ்சா 25, ஆரஞ்சா 30. போதும் போதும், போய் உட்காரு. நாளைக்கு உங்ககிட்ட 8ஆம் வாய்ப்பாடு கேட்பேன். நல்லா படிச்சுட்டு வா, போ. தப்பிச்சோண்டா சாமி. அடுத்து யாரை கூப்பிடலாம்? ஈக்கி குச்சி மண்டை, இங்கே வாடா. பெல் அடிச்சுட்டு நாளைக்கு வந்து கவனிச்சுக்கிடுறேன் உங்களை. எல்லாரும் ஒழுங்காக வாய்ப்பாடு படிச்சுட்டு வந்துடுங்க. வாய்ப்பாடு படித்த பிறகு தான் நான் பாடம் எடுக்க ஆரம்பிப்பேன். நல்ல எல்லா வாய்ப்பாடையும் படிச்சுட்டு வந்துடணும். 1லேருந்து 10வது வாய்ப்பாடு வரைக்கும் எதை கேட்டாலும் தூக்கத்தில் கேட்டால் கூட சொல்கிற அளவுக்கு படிச்சிருக்கணும். சரியா? இல்லைன்னா நாளைக்கு இதே கதி தான். போங்க எல்லாரும். டீச்சர், நீங்க தான் போகணும். நாங்க இங்கே தான் இருக்கணும். எவள அது? இருங்களே, நாளைக்கு வந்து உங்களை கவனிச்சுக்கிடுறேன்.